வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆக்கரக்காய் செய்வோம். அதாவது ஜலி. இது பாருங்க, ஆக்கரக்காய் ஒரு பாக்கெட்டு. இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கல்கண்டு, சகு, அதாவது ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்கு. அதுக்கும் இது வந்து அந்த பூ, அந்த கத்திரி கலர் பூ இருக்கும்ல, சங்கு பூ, அதை வந்து அந்த கலருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு போத்த தண்ணி, வெள்ளை சுகர். செய்கிறத பார்ப்போம். தண்ணியை ஊற்றிக்குவோம். பாருங்க, போட்டாச்சு. அந்த தண்ணி கொதிச்சு அது நல்லா திக்காக வரப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இந்த ஜெலியை வெட்டிக்குவோம் நம்ம. பாருங்க, நல்லா கொதிக்குது. முதல்ல டவுன் பண்ணுறேன்னு சொல்ல வந்துடுறேன். டவுன் பண்ண போட்டுக்கும். அது டவுன் பண்ண போட்டால் தான் எந்த ஒரு ஜாமான் நம்ம செஞ்சாலும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கொதிக்கணும். நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம். வெட்டியாச்சு. இது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான். ரொம்பனாக்கா நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த கட்டை நான் 2 வருஷம் ஆச்சு இந்த கட்டை வாங்கி. டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் அப்படியே இருக்குது, கலர் மாறாமல். பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி வச்சு இப்படி கூட கழுவிட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் சைட்டில் வைக்கிறாங்க இப்படி வச்சுக்கலாம். மாற்ற இருந்தாலும் இப்படி மாட்டிக்கலாம். அது மாற்றுறதுக்கு இன்னும் வேணுனாக்கா எல்லோ பேக் கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலரை ஊற்றிக்குவோம். இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். இந்த கல்கண்ணி போட்டுக்குவோம். இது நல்லா கரையணும். ஒரு 4 கரண்டி போடுவோம். பாருங்கள், இந்த கலர் அவ்வளோ நிறக்காட்டியும் என்னத்துக்கு நான் போட்டேன்னா, அந்த பூ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். ரொம்ப நல்லது, அதனால தான் போட்டேன் இதை. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அது திக்காக வரட்டும். இன்னும் சரியாக திக்காக வரல. பாருங்கள், கரண்டியில் ஒட்டிக்கிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இதை அடைச்சிட்டு நம்ம அந்த தட்டில் அச்சுவானில் ஊற்றிக்குவோம். நான் அந்த போத்த கலர்லாம் போடல. போத்த கலர்லாம் உடம்பு நல்லது இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும். எந்த கலர்லேயே போட்டுக்குவேன். நம்ம வடிகட்டி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம இந்த சகுவை போட்டுக்குவோம். பாருங்க, இந்த வெள்ளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கரக்காய் இருந்துச்சுல, இது மெல்ட் பண்ணி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஐஸ் புல் வச்சுருவோம். நேற்று ஐஸ் புல் வச்சோம். இன்றைக்கி அதை கழட்டலாம். பாருங்க, நம்ம போட்டு சகுவில் அந்த பாருங்க அழகாக இருக்குது பக்கத்துக்கு. வச்சிடுவோம். ரொம்ப ரொம்ப தண்ணியாக செஞ்சாலும் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றது கஷ்டம். இந்த மண்ணை பிள்ளைங்க சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது பாருங்க, பிள்ளைங்களுக்கு கையில் கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப லம்பையாக இருக்கும். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி. பாய், நன்றி, வணக்கம்.